సహాయం చేయండి ప్రభావ. పాటలు పాడేటలోను మెయిన్ మెసేజ్లోను సాక్ష్యం ఇచ్చే వాళ్ళని లేపమని వేడుకుంటున్నాం ప్రభావ. ఈ మీటింగ్ అంతా మీ ఆధీనంలో పెట్టుకోమని, ఎటువంటి శక్తి ఆటంకంలో మీరు మీ స్వాధీనంలో పెంచుకోవాలని యేసు నామమున అడిగి వేడుచున్నాం తండ్రి. வாலிபர் கூட்டத்திற்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். தயவுசெய்து இன்னும் வெளியே இருக்கிற வாலிபர்கள் தயவுசெய்து உள்ளே வாங்க. உங்கள் எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம 1-2 பாட்டு நம்ம பாட போகிறோம். ஒரு சில பாட்டு நமக்கு தெரிஞ்ச பாட்டு, ஒரு சில பாட்டு நம்ம போன மாதங்களில் நம்ம லேர்ன் பண்ணிட்டு வர்றோம். அதை நம்ம இப்போ பாட இருக்கிறோம். இந்த பாட்டு பாடுற நேரத்தில் உங்கள்கிட்ட கட்டாயமாக இல்லை, ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் நிறைய விஷயங்களை பேசிகிட்டே இருக்கார், பேசாமலாம் இல்லை. ஸோ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக, அதாவது உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசினதை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எந்தூசியாசம், புது என்கரேஜ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அதே மாதிரி உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசினதை நீங்கள் ஷேர் பண்ணும்போது மற்றவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். சரியா? யாராவது வீக்காக இருக்காங்க, ரொம்ப டிஸ்கரேஜ் கண்டிஷனில் இருக்காங்கன்னா அவங்கள ரிவைவ் பண்ணும், அதை என்கரேஜ் பண்ணும். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் இது. அதனால் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசின ஏதாவது ஒரு காரியம், ரொம்பலாம் நிறைய கதை ஸ்டோரி எல்லாம் சொல்லணும் அப்படின்ட்டு இல்லை, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. ஏதோ 1-2 வார்த்தை நீங்கள் ஆண்டவர் என் கூட இந்த வார்த்தை பேசினாங்க, அல்லது இந்த விஷயம் ஆண்டவர் எனக்கு பேசினது எனக்கு உபயோகமாக இருந்தது அப்படிங்கிறத 1-2 வார்த்தை நீங்கள் சொல்லலாம். அது என்னங்கிறத இந்த பாடுற நேரங்களில் ஏதாவது ஆண்டவர் ஞாபகப்படுத்தினாங்கன்னா நீங்கள் எழுதி கூட வச்சு நீங்கள் ஷேர் பண்ணலாம். சரியா? நம்ம பாட்டு பாட போகிறோம். ஜான் டேவிட் 527வது பாட்டு, சியோனில் என் திட அஸ்திபாரம். இந்த பாட்டு நம்ம லேர்ன் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி கூட அதை பாடலாம். ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கள? ஆக்சுவலி என்ன பாட்டு, இந்த பாட்டு ஆக்சுவலி நான் செலக்ட் பண்ணேன். ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சு இதை ஆல்ரெடி நீங்கள் நிறைய வாரங்களாக பாடிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகே, பட் ஸ்டில் வீல் சிங். பேஸ் கம்மி பண்ண, பேஸ் கம்மி பண்ண. பேஸ் கம்மி, பேஸ் கம்மி பண்ணு. சீயோனில் என் பீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனில் என் பீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே.
அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனில் என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. ஒரு நிமிஷம், எத்தனை பேருக்கு தெரியும்? ஓகே, 4 பேர் தான் இருக்காங்க. ஓகே, ஃபைன். நான் தான் ஏன் சத்தமே வரலையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபைன், ஓகே, கொஞ்சம் சத்தமாக ட்ரை பண்ணுவோம். இந்த 4 பேர் சேர்ந்து ஒரு சத்தத்தை உருவாக்குவோம். ஓகே, யாருக்காவது தெரியலன்னா 2 பாட்டு புக் எடுத்துக்கலாம். அங்கே தெரியல அப்படின்னா தயவுசெய்து பாட்டு புக்கு பார்த்து பாடுங்க. ஓகே, இஃப் யூ வாண்ட் டு, பட் சிங் லவுட்லி, கொஞ்சம் சத்தமாக பாடுவோம். ஓகே. செகண்ட் ஸ்டான்ஸால இருந்து கண்டினியூ பண்ணுவோம். சீயோனில் என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. புயலடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயலடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனில் என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சூழினும், வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சூழினும், விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். சீயோனில் என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. மா பரிசுத்த விசுவாசத்தாலே மா பரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே, மா பரிசுத்த விசுவாசத்தாலே மா பரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே, திரை வழியாம் தம் சரீரத்தினால் திறந்தாரே தூயவழி. திரை வழியாம் தம் சரீரத்தினால் திறந்தாரே தூயவழி. சீயோனில் என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. நான் விசுவாசிப்போரின் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போரின் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே.
சீயோனில் என் திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை, கிறிஸ்து நான் என்றும் நம்பும் கண்மலை. இன்னொரு பாட்டு, இந்த பாட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ லெட்ஸ் சிங் திஸ் சாங் ஆஸ் வெல். எண்ணில் அடங்குமோ நின் நன்மைகள் இயேசுநாதா. எதுக்கு ஃபார்வர்ட் உங்களுக்கு நான் பண்ணிட்டேன், காலையில் எல்லாரும் பார்க்க முடியுதா? கொஞ்சம் கூட இப்படி வந்துக்கலாம். இயேசுநாதா. ஆட்சி செய்யவே எண்ணில் அடங்குமோ நின் நன்மைகள் இயேசுநாதா, என்னிலை அன்றியாலே என்றென்றும் புகழ்வேன். எண்ணில் அடங்குமோ நின் நன்மைகள் இயேசுநாதா, எண்ணியே நன்றியாலே என்றென்றும் புகழ்வேன். ஜீவனின் அதிபதியே நீரெனக்கு ஜீவனில் ஆட்சி செய்யவே, ஜீவனின் அதிபதியே நீரெனக்கு ஜீவனில் ஆட்சி செய்யவே. ஜீவிய காலமதிலும் என் இயேசுவே ஜீவித்து தூதி சாற்றுவே. ஜீவிய காலமதிலும் என் இயேசுவே ஜீவித்து தூதி சாற்றுவே. எண்ணில் அடங்குமோ நின் நன்மைகள் இயேசுநாதா, எண்ணியே நன்றியாலே என்றென்றும் புகழ்வேன். எண்ணில் அடங்குமோ நின் நன்மைகள் இயேசுநாதா, எண்ணியே நன்றியாலே என்றென்றும் புகழ்வேன். நீர் மகாதேவனல்லவோ வான்பூவியில், நீர் எந்தன் தேவனல்லவோ. நீர் மகாதேவனல்லவோ வான்பூவியில், நீர் எந்தன் தேவனல்லவோ. ஔஷதமானவரும் நீர் என் இயேசுவே, சௌக்கிய காரணரும் நீர். ஔஷதமானவரும் நீர் என் இயேசுவே, சௌக்கிய காரணரும் நீர். எண்ணில் அடங்குமோ நின் நன்மைகள் இயேசுநாதா, எண்ணியே நன்றியாலே என்றென்றும் புகழ்வேன். எண்ணில் அடங்குமோ நின் நன்மைகள் இயேசுநாதா, எண்ணியே நன்றியாலே என்றென்றும் புகழ்வேன். மாட்சியில் வருவீர் நீரே என் சரீர மீட்பினை அளித்திடவே. மாட்சியில் வருவீர் நீரே என் சரீர மீட்பினை அளித்திடவே. தேட்டமும் கிருபையிலே என் இயேசுவே நாட்டும் மத்தினம் வரையும். தேட்டமும் கிருபையிலே என் இயேசுவே நாட்டும் மத்தினம் வரையும்.
எண்ணில் அடங்குமோனின் நன்மைகள் இயேசுநாதா எண்ணியே நன்றியாலே என்றென்றும் புகழ்வேன். எண்ணில் அடங்குமோனின் நன்மைகள் இயேசுநாதா எண்ணியே நன்றியாலே என்றென்றும் புகழ்வேன். இத்திரை ஓட்டம் முடித்து யாத்திரையின் அக்கரை தனை அடைந்தே. இத்தரை ஓட்டம் முடித்து யாத்திரையின் அக்கரை தனை அடைந்தே. சீயோனில் இணைந்தும் இடம் என் இயேசுவே சேவையை தொடர்ந்திடுவே. சீயோனில் இணைந்தும் உடன் என் இயேசுவே சேவையை தொடர்ந்திடுவே. எண்ணில் அடங்குமோனின் நன்மைகள் இயேசுநாதா எண்ணியே நன்றியாலே என்றென்றும் புகழ்வேன். எண்ணில் அடங்குமோனின் நன்மைகள் இயேசுநாதா எண்ணியே நன்றியாலே என்றென்றும் புகழ்வேன். ஒரு இங்கிலீஷ் பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. சாங் நம்பர் 92 எத்தனை பேருக்கு தெரியும்? When the trumpet of the Lord shall sound. How many of you know this song? Song number 92. 90 92 sorry. 92 song number 92. 92 when the trumpet of the Lord shall sound. அதில் தப்பாக இருக்குது. 92 song number. Okay, when the trumpet of the Lord shall sound and time shall be no more. தெரியுமா தெரியாதா? ப்ளீஸ் பதில் கொடுங்கப்பா. தெரியாது. ஓகே, ஆல் ரைட், லெட்ஸ் ட்ரை லேர்னிங் திஸ் சாங். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங். இது வந்து எப்படின்னா, எனக்கு இந்த பாட்டு பாடும்போது எது ஞாபகம் வரும் அப்படின்னா, டக்குன்னு ஸ்கூலில் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க தெரியுமா? ஓகே, ரோல் நம்பர். ஓகே, ஸோ அந்த இது ஞாபகம் வரும். ஒரு தடவை பாடுவோம், அதுக்கப்புறமா அந்த பாட்டுடைய அர்த்தத்தை சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா மட்டும் நான் பாடுறேன் இப்போது. தயவுசெய்து கவனிங்க. ப்ளீஸ் லிசன் டு த சாங். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங், அ சாங் ஆஃப் ஹோப் and a song where we need to practice certain things to achieve that hope. Okay, let's sing this song. Song number 92. When the trumpet of the Lord shall sound and time shall be no more, and the morning breaks eternal bright and fair, when the saved of earth shall gather over on the other shore, and the roll is called up yonder, I'll be there. When the roll is called up yonder, 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 I'll be there. என்ன தெரியுமா, அங்கே ரோல் ஒரு நாள் கூப்பிட போகிறாங்க. எங்கே கூப்பிட போகிறாங்க? ரோல் நம்பர் ஹெவன். when the roll is called up yonder, yonderனா in heaven one day roll will be called. ஜான் டேவிட் அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க. அப்போ நான் ப்ரெசன்ட் சார் அங்கே சொல்கிறதுக்கு நான் இருப்பேனா? ஓகே, ஸோ அதுதான் அந்த இட்ஸ் a song of hope. when the roll is called up yonder, I'll be there. அந்த நம்பிக்கை அத்தனை பேருக்கு இருக்கா? do you have that hope that when the roll is called up in heaven that I'll say yes sir, I am there? அந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்குது? how many of you have that hope actually? அதுதான் இந்த பாட்டுடைய மெயின் நோக்கமே ஆக்சுவலி. அண்ட் அந்த மாதிரி நாம் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றது தான் தேர்ட் ஸ்டான்ஸா ஆக்சுவலி. ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை லேர்னிங் திஸ் சாங். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பாடுவேன், ரிப்பீட் பண்ணுங்கள், நோ மியூசிக். ஓகே, when the trumpet of the Lord shall sound and time shall be no more, and the morning breaks eternal bright and fair, சாப்பிட்டீங்களா எல்லாரும்?
How many of you have eaten? How many of you have eaten actually? Yes, no? கை தவுக்கிறதுக்கு கூட ஸ்ட்ரென்த் இல்லாத அளவுக்கு சாப்பிட்ருக்காங்க. ப்ளீஸ் கொஞ்சம் எனர்ஜி காமிங்க, ஓகே? இல்லைன்னா நானும் அப்படியே சோர்ந்து போய் தான் பாட ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ ரிப்பீட் பண்ணுறதுலையாவது உங்கள் எனர்ஜி காமிங்க தயவு செய்து, ஓகே? When the trumpet of the Lord shall sound and time shall be no more. And the morning breaks eternal, bright and fair. When the saved of earth shall gather over on the other shore. Na tongue twister mari iruka. Okay, once again. When the saved of earth shall gather over on the other shore. And the roll is called up yonder, I'll be there. Okay, இப்போ ரெண்டு லைனா ட்ரை பண்ணலாம், ஓகேவா? When the trumpet of the Lord shall sound and time shall be no more, and the morning breaks eternal, bright and fair. That was good. When the saved of earth shall gather over on the other shore, and the roll is called up yonder, I'll be there. When the roll is called up yonder. என்ன பண்ணுறீங்க? பாடணும். நான் ஒன்றும் வெளியில் இருக்கிற பாட்டு கூட இல்லை, புக்கில் இருக்கிற பாட்டு தான் கற்றுக் கொடுக்குறேன் இத்தனைக்கும், ஓகே? When the roll is called up yonder. Better. When the roll is called up yonder. When the roll is called up yonder. சிரிச்சா எப்படி கற்றுக்க முடியும்? You have to sing. Please, okay? When the roll is called up yonder. சத்தமா? Yonder. When the roll is called up yonder, I'll be there. Okay? இப்போ நாம ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா கோரஸ் எல்லாரும் சேர்ந்து பாட ட்ரை பண்ணுவோம். டெம்போ கம்மி பண்ணு. ஓகே, இது ஆக்சுவலி ஃபாஸ்ட் சாங், உங்களுக்காக ஸ்பீடு கம்மி பண்ண வைக்கிறேன். ஓகே, when the trumpet of the Lord shall sound and time shall be no more, and the morning breaks eternal, bright and fair. When the saved of earth shall gather over on the other shore, and the roll is called up yonder, I'll be there. When the roll is called up yonder, 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 I'll be there. That was good. Okay, இன்னும் ஒரு தடவை, ஆனால் இதை விட கொஞ்சம் சத்தமா. ஓகே ஓகே, இங்கே வந்து 3 பேரை வந்து செகண்ட்ஸ் பாட வைக்கலாம் நம்ம. ஓகே, சாம், ஃபெய்த், ஆரா. ஓகே, when the roll is called up yonderல வந்து அவங்க செகண்ட்ஸ் பாடுவாங்க. ஓகே, when the roll மட்டும். ஓகே, டன். ஓகே, once again loudly everybody. ஓகே, when the trumpet of the Lord shall sound and time shall be no more, and the morning breaks eternal, bright and fair.
When the saved of earth shall gather over on the other shore, and the roll is called up yonder, I'll be there. When the roll is called up yonder, 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 I'll be there. Continue. On that bright and cloudless morning, when dead in Christ shall rise, and the glory of his resurrection share, when his chosen ones shall gather to their home beyond the skies, and the roll is called up yonder, I'll be there. When the roll is called up yonder, 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 I'll be there. Let us labor for the Master from the dawn till setting sun. Let us talk of all his wondrous love and care. Then when all of life is over and the work on earth is done, and the roll is called up yonder, I'll be there. When the roll is called up yonder, 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 I'll be there. That was good. Okay. So, when the roll is called up yonder, if you have to be there, then what are you supposed to do? What are you supposed to do? Kekala. Third stanza. Let us labor for the Master from the dawn till setting sun. Let us talk of all his wondrous love and care. Then when all of life is over and our work on earth is done and the roll is called up yonder, I'll be there. So, yes. Third stanza. நம்ம எஜமானருடைய வேலை செய்கிறவங்கள காலை தொடங்கி சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் நம்ம அவருடைய அதிசயமான அவருடைய அன்பு அவருடைய பராமரிப்பு பற்றி பேசுகிறவங்களா அது மாத்திரமல்ல இருக்கணும். அப்படி அதெல்லாம் செஞ்சு இந்த உலகத்தில் அவருடைய வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கும்போது தான் அவர் பேர் சொல்லி கூப்பிடும்போது அங்கே போய் நம்ம நிற்க முடியும். சரி, இதில் வெந்த ரோல் இஸ் கால்ட் அப்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இப்போ இதே பாட்டை நம்ம தமிழில் பாட போகிறோம். ஓகே, சாங் நம்பர் 242. ஓகே, இதில் வென் த ரோல் இஸ் கால்ட் அப் யாண்டர் அந்த கோரஸ் வரும் இல்லையா, ரொம்ப ரொம்ப இன்னும் இழுக்கணும். ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை தட். 242 சாங் நம்பர். திவ்ய கால சத்தம் கேட்க இயேசு தோன்றும் காலத்தில் ஆவலாய காட்சி கண்டானந்திப்பேன். மீட்கப்பட்ட தாசர் ஒன்று கூடி மோட்சலோகத்தில் நிற்கும்போது நானும் கூடவே நிற்பேன். தாசர் விண்ணில் ஒன்று கூடி, அதை தான் நாம் பாட போகிறோம். ஓகே, ஸோ ஒரு தடவை நான் பாடுறேன், ஸ்டான்ஸா அண்ட் கோரஸ், தென் யூ கேன் ஜாயின் வித் மீ. ஓகே, திவ்ய கால சத்தம் கேட்க இயேசு தோன்றும் காலத்தில் ஆவலாய காட்சி கண்டானந்திப்பேன். மீட்கப்பட்ட தாசர் ஒன்று கூடி மோட்சலோகத்தில் நிற்கும்போது நானும் கூடவே நிற்பேன். தாசர் விண்ணில் ஒன்று கூடி, தாசர் விண்ணில் ஒன்று கூடி, தாசர் விண்ணில் ஒன்று கூடி நிற்கும்போது நானும் கூடவே நிற்பேன். இல்லையா? இப்போ சத்தமாக பாடணும் எல்லாரும் சேர்ந்து. ஓகே, வில் சிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா இட்செல்ஃப் அகேன்.
loudly. Okay. Start. திவ்ய கால சத்தம் கேட்கும் மேசு தோன்றும் காலத்தில் ஆவலாய காட்சி கண்டானந்திப்பே. மீட்கப்பட்ட தாசர் ஒன்று கூடி மோட்சலோகத்தில் நிற்கும் போது நானும் கூடவே நிற்பேன். தாசர் விண்ணில் ஒன்று கூடி, தாசர் விண்ணில் ஒன்று கூடி, தாசர் விண்ணில் ஒன்று கூடி நிற்கும் போது நானும் கூடவே நிற்பேன். நித்ரை செய்த பக்தர் உயிர்த்து வானமேறி ஏகுவார். மீட்பர் மாண்பை கண்டு ஆரவாரிப்பேன். விசுவாசிகள் எல்லாரும் விண்ணில் கூடி வாழுவார். அந்த நாளில் நானும் கூட வாழுவேன். நிற்கும் போது நானும் கூடவே நிற்பேன். இயேசுநாதரின் பேரன்பை எங்கும் கூறும்படிக்கே சோர்வில்லாமல் செய்து தாசர் விண்ணில் ஒன்று கூடி, தாசர் விண்ணில் ஒன்று கூடி நிற்கும் போது நானும் கூடவே நிற்பேன். ரொம்ப அருமையாக எல்லாரும் பாடினீங்க, கற்றுக்கொண்டீங்க. ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி மெசேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் உங்களை என்கரேஜ் பண்ணிக்கிறதுக்காக ஆண்டவர் உங்கள் கூட சமீபத்தில் பேசின அல்லது உங்களுக்கு பிடிச்ச அவருடைய வார்த்தை ஏதாவது இருந்தால் 1-2 வார்த்தை இல்லை, 1 நிமிஷம் தான் ஒருத்தருக்கு, 1 நிமிஷம் அல்லது அரை நிமிஷம் கூட போதுமானது தான். ரொம்ப நேரம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்ட்டு இல்லை. ஆண்டவர் என் கூட பேசினார், என்னை இப்படி நடத்தினார், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது அப்படின்னு யாராவது இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மைக் கொடுக்கப்படும், பக்கத்தில் நீங்கள் வச்சு சொல்லலாம். யாராவது அப்படி இருக்கீங்களா? யாரும் இல்லைன்னா நம்ம ஆண்டோட வசனம் கேட்க போகலாம். யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கா? நம்ம மத்தியில் அருமையான சோர் ஜான் டேவிட், சோரி சுஜாதா, ஜான் டேவிட் அவங்க குடும்பத்தோடு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய ஊழியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். அவங்களுடைய ஊழியத்தினால நீங்கள் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டுருக்கீங்க. ஸோ இந்த மாதம் கூட அவங்க வந்தது நமக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாம் அவனுடைய வசனம் கேட்குறதுக்காக ப்ரிப்பேர்டாக வந்திருப்பீங்கன்னு நம்புகிறோம். அதனால் திறந்த மனசோட வேறு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஜெபத்தோடு நம்ம அவனுடைய வசனம் கேட்கலாம். இந்த ஜான் டேவிட் கொஞ்சம் பேருக்கு தமிழ் புரியாதனால அவங்களுக்காக டிரான்ஸ்லேஷன் இருக்குது இன்றைக்கி. It's been quite some time. I think close to 3 months we have not met. ஏறத்தாழ ஒரு 3 மாதம் நம்ம சந்திக்கலன்னு நினைக்கிறேன். So it feels nice to be back again, meeting you all. மறுபடியும் இங்கே வந்து உங்களை எல்லாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. How many of you have dreams and goals in your life? எத்தனை பேருக்கு உங்கள் வாழ்க்கையில் கனவுகள், லட்சியங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க? Do you have or not? கனவு, லட்சியம்லாம் இருக்கா இல்லையா? Okay. So almost everybody.
few people don't have, I guess, but that's okay. So but most of them raise their hands. So you all have dreams and goals. எல்லாருக்குமே கனவுகள் லட்சியங்கள் இருக்குங்கிறது தெரியுது. கொஞ்சம் பேர் கை உயர்த்தல. So how many of you want your dreams and goals to be come true in your life actually? உங்கள எத்தனை பேருக்கு உங்களுக்கு இருக்கிற கனவு லட்சியம் எல்லாம் அது நிறைவேறணும் அல்லது அதை அடையணும்னு நீங்க ஆசையா இருக்கீங்க? You want it in your life, right? You want the dreams and goals to become true in your life someday or the other, correct? உங்க வாழ்க்கையில இந்த கனவு லட்சியம் ஏதாவது ஒரு வகையில் அடையணும் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இல்லையா? What do you call such a man or a woman who has achieved their goal and dreams in their life? அவங்களுடைய வாழ்க்கையில இந்த கனவு லட்சியம் வச்சிருந்து அதை அடைஞ்சவங்களை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? What does this world call them? இந்த உலகம் வந்து அவங்களை அப்படிப்பட்டவங்களை என்னன்னு சொல்லி கூப்பிடும்? They are called successful man, successful woman, correct? Success is what they are called as, correct? How many of you want to be successful man and successful woman in their lives? நீங்க உங்க வாழ்க்கையில வெற்றியாளர்களா இருக்கணும்னு விரும்புறீங்க? Almost everybody. You don't want to be successful? You want, right? Okay. Then you have to raise. Even I asked 10 times, you need to raise. That's exercise. Okay. All right. So you all love to be successful men and women in lives. எல்லாருமே வாழ்க்கையில வெற்றியாளர்களா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க தான். Correct? சரிதானே? From many months, few people were asking, Anna, why don't you talk about how to be successful in work and life? ஒரு சிலர் கடந்த நாட்கள்ல அவங்க வந்து ஆனா வாழ்க்கையில வேலையில படிப்புல எல்லாம் வெற்றி உள்ளவங்களா இருக்கிறது எப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. And especially two sisters gave a big list actually. அதுல ரெண்டு சகோதரிமார்கள் ஒரு பெரிய பட்டியலையே அவங்க வந்து கொடுத்தாங்க. And they were very straightforward in telling me nobody talks about all these things. இத பத்தி எல்லாம் யாருமே பேசுறது இல்லன்னு சொல்லி கூட வெளிப்படையா அவங்க சொன்னாங்க. Few topics we have covered, but this was one of the important topics they had asked for, and here that topic is. ஒரு சில தலைப்புல நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அவங்க குறிப்பா இந்த தலைப்புல அவங்க கேட்கணும்னு விரும்பினாங்க. அதனால இன்றைக்கு இந்த தலைப்புல நாம் தியானிக்கிறோம். Whoever asked for this topic, யாரெல்லாம் இந்த தலைப்பை பத்தி பேசணும்னு சொல்லி கேட்டிருந்தாலும், after the topic don't scold me after the message. இந்த செய்திக்கு பின்னாடி தயவுசெய்து என்ன யாரும் திட்டாதீங்க. If it is not as per your expectation, நீங்க எதிர்பார்த்த மாதிரி அது இல்லைன்னா தயவுசெய்து திட்டாதீங்க. I will be very straightforward and clear in what I am going to talk right now. இந்த நேரத்தில் நான் என்ன பேச போகிறேனோ அதை ஆண்டவருடைய வசனத்திலிருந்து நேரடியாக உங்களிடத்துல நான் பேச போறேன். What the word of God is going to say, that's exactly what I am going to tell you. ஆண்டவருடைய வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நான் வெளிப்படையா நான் பேச போறேன். Then don't tell me, oh my God, this is not what I expected. அதுக்கு பின்னாடி இதெல்லாம் கேட்டுட்டு நான் எதிர்பார்த்தது இது இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லாதீங்க. So don't feel about it. அதை பற்றி வருத்தப்படாதீங்க. But this is the truth, this is the fact. ஆனா இதுதான் சத்தியம், இதுதான் நிஜம். You have to accept it. இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Only then we can be called successful men and women in life and in whatever you are doing. அப்படி நம்ம அதை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே வாழ்க்கையில என்ன நாம் செய்து கொண்டிருந்தாலும் அந்த விஷயத்தில் வெற்றியாளர்களாக வர முடியும். Because if you want to be successful, you definitely need to follow certain rules. நீங்க வெற்றியாளர்களா வரணும்னா ஒரு சில விதிமுறைகளை நீங்க கட்டாயம் கடைபிடிச்சாகணும். So we are going to see certain things from couple of men's life. ஒரு சில வேத மனிதர்களுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். And how they were successful. அவங்க எப்படி வெற்றியாளர்களா அவங்க திகழ்ந்தாங்கன்னு பார்க்க போறோம். In life and in work. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய வேலையிலும் வெற்றியாளராக இருந்தவர்கள். Okay. And we need to relate it to our life and our work in this world right now. நம்ம இவங்களை பற்றி படிக்கும்போது இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில அதை சம்பந்தப்படுத்தி நம்ம அதை பார்க்கணும். Okay. And you can clearly relate it to the corporate life and the life that we live in here and work. You can relate it very clearly with thousands of years the men that they lived. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்த அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா இந்த நாள்ல இது எப்படிப்பட்ட நவீன காலமா இருந்தாலும் கார்ப்பரேட் உலகமா இருந்தாலும் அதுல நீங்க எந்த துறையில இருந்தாலும் அதுல சம்பந்தப்படுத்தி நீங்க பார்க்க முடியும். So let's look into the word of God and see what the Bible talks about successful men and women. ஆண்டவருடைய வசனத்துல
வெற்றி சிறந்த மனுஷியாக வந்தவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். Let's have a word of prayer. நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தேவன் ஒரு சில மாதங்கள் பிற்பாடு அருமையான சோர் ஜான் டேவிட்டை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, வாலிப மத்தியில் கர்த்தாவே நீ அவரை கொண்டு குடும்பத்தை கொண்டு செய்கிற ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். அநேக வாலிப சகோதர சகோதரிமார்களுக்கு கர்த்தாவே தேமே ஆண்டுடைய வசனத்திலிருந்து கொடுக்குற ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒரு சிலர் கேட்டுக்கொண்டதின்படியாக தேமே வாழ்க்கையில் தேமே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதை பற்றிய இந்த தலைப்பில் கர்த்தாவே இந்த நாளில் கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் பேசும்படியாக நடத்தும்போது உமது கரத்திலே சோதரை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வசனம் கர்த்தாவே அது ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா வழிமுறைகள் கர்த்தாவே சட்டங்கள் எல்லாம் தெளிவாக கர்த்தாவே தேவமே எங்களுடைய கஷ்டத்தில் உதவி செய்து எங்களுடைய தவறுகளை எங்களை திருத்தி கொண்டு வரக்கூடிய வல்லமை உள்ள வார்த்தை கர்த்தாவே அதுதான் எங்களுக்கு வழிகாட்டி. கர்த்தாவே, வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நீர் கொடுக்கிற வழிமுறைகளை உம்முடைய வசனத்திலிருந்து நாங்கள் கர்த்தாவை கூர்ந்து கவனிக்க மட்டுமல்ல எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் அப்பியாசிக்க கர்த்தாவே நீர் உதவி செய்திருந்தோம். இன்னும் யாராவது கர்த்தருக்கு தீர்மானம் எடுக்காமல் இருந்தால் தீர்மானம் எடுக்கவும், தீர்மானம் எடுத்து வாழ்கிறவர்கள் ஆண்டவரை கேட்கிற இந்த சத்தியத்தின் மூலமாக வெற்றியாளர்களாக வர நீர் சகாயம் செய்யும்படியாக ஆண்டவரே நாங்கள் தியானிக்க போகிற எல்லா விஷயங்களையும் ஒரு வல்ல கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்கள் எல்லாருக்கும் நீர் இறங்கி ஆண்டவரே நாங்கள் உற்சாகமாய் உடைய வசனத்தை கேட்கவும் அதை செயல்படுத்தவும் உதவி செய்யும்படியாக உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் பேசும் நாங்கள் கேட்கட்டும். இந்த சிறு ஜெபத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Let's read 2 verses. 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Which shows 2 men's life about whom it is very clearly written in the word of God that they were successful. வெற்றியாளர்களாக இருந்தவர்கள் என்று சொல்லி தெளிவாக வேதம் சொல்லக்கூடிய 2 நபர்களை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். I don't know about other English versions of the Bible, but the version that I have, the word success is written in it. நான் வைத்திருக்கிற அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பில் நான் வைத்திருக்கிற அந்த வேதாகம அந்த வெர்ஷனில் அந்த வெற்றி என்கிற வார்த்தை நேரடியாக எழுதப்பட்டிருக்கிறது. I am going to read it. Genesis chapter 39 verse 2. ஆதியாகமம் 39 2வது வசனம். I am going to read only that line which we need to focus. நாம் கவனிக்க விரும்புகிற அந்த குறிப்பிட்ட வரியை மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன். Genesis chapter 39 verse 2. ஆதியாகமம் 39:2. The Lord was with Joseph, so he became a successful man. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான் அல்லது வெற்றியுள்ளவனானான். Yeah. Another verse, let's read. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். Daniel chapter 6. தானியேல் 6ஆம் அதிகாரம் verse 28. 28வது வசனம். Daniel chapter 6 and verse 28. தானியேல் 6வது அதிகாரம் 28வது வசனம். I am going to read only that line which is required, which is actually the entire verse anyways. So this Daniel enjoyed success in the reign of Darius and in the reign of Cyrus the Persian. தானியேல் 7:28. 6:28. மன்னிக்கவும். தானியேல் 6:28. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபாரத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. So this Daniel enjoyed success. இந்த தானியேல் அவர் ஜெயத்தை வெற்றியை அனுபவித்தவர். So here we see 2 people. இங்கே 2 பேரை பற்றி நாம் பார்க்கிறோம். One became successful. ஒருவர் வெற்றியாளராக அவர் உருவெடுத்தார். One enjoyed success. இன்னொருவர் ஜெயத்தை அல்லது வெற்றியை அனுபவித்தார். Okay, so let's see from these 2 men's life. இந்த 2 வேத மனிதர்களுடைய வாழ்க்கை நாம் பார்க்கலாம். And see how they were able to be successful in their life. அவருடைய வாழ்க்கையில் எப்படி அவர்களால் வெற்றியாளர்களாக வர முடிந்தது என்பதை பார்க்கலாம்.
what were their characters? அவங்களுடைய குணாம்சங்கள் என்னவா இருந்தது? So success is not only about what you are studying and what you are doing. வெற்றி என்பது நீங்க என்ன படிக்கிறீர்களோ அல்லது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை பொறுத்து மாத்திரம் வருவதல்ல. Success is about your character. வெற்றி என்று சொன்னால் அது உங்களுடைய குண லட்சணம். So first you need to print that in your mind actually. முதல்ல இந்த விஷயத்தை உங்களுடைய மனதிலே நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். That success is not about your only about your education and what you are doing. It is about your character. வெற்றி அல்லது ஜெயம் என்று சொல்வது உங்களுடைய கல்வி அல்லது படிப்பு அல்லது நீங்க என்ன செய்கிறீர்களோ அந்த வேலை அதுவல்ல, அது மாத்திரமல்ல உங்களுடைய அந்த மனோபாவம் அல்லது உங்களுடைய குண லட்சணம் தான், which is the most important thing. அதுதான் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. So now let's see certain characters from these two people. இந்த ரெண்டு பேரை பற்றி நாம் படித்தோம், அவங்களுடைய குண லட்சணங்களை நாம் பார்க்கலாம். We are going to see 4 from Joseph and 3 from Daniel. யோசேப்பினுடைய வாழ்க்கையில 4 குண லட்சணங்களையும் தானியேலுடைய வாழ்க்கையில 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். So totally we are going to see 7 things. மொத்தமாக 7 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 7 things needed to be built in our character so that we all become successful men and women in life and in work and in studies. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய படிப்பில, வேலையில எல்லாவற்றிலும் வெற்றியுள்ளவர்களாய் ஜெயமுள்ளவர்களாய் வருவதற்கு அவசியமான இந்த 7 குணலட்சணமான காரியங்களை நாம் படிக்க விரும்புகிறோம். The first character that is required to start that successful, to go towards that success is ஜெயத்துக்கு நேராக, ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு நேராக போவதற்கான அந்த முதல் குணலட்சணம் be accountable and responsible. நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக அல்லது உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். So you have to be accountable and responsible. நீங்க உத்தரவாதம் உள்ளவங்களாகவும் இருக்கணும், பொறுப்புள்ளவங்களாகவும் இருக்கணும். To whom? யாருக்கு? That's the question now. அதுதான் கேள்வி. இப்போ character is clear that you have to be accountable and responsible, but the question is to who all you need to be accountable and responsible. நமக்கு இருக்க வேண்டிய குணம் ரொம்ப தெளிவா இருக்கு. என்ன எப்படிப்பட்ட குணம் இருக்கணும்னா, நம்ம உத்தரவாதம் உள்ளவங்களா இருக்கணும், பொறுப்புள்ளவங்களா இருக்கணும். யாருக்கு அப்படி இருக்கணும்? That is an important question. அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. Okay, so from this we will understand that we are not supposed to be selfish. இதுல இருந்து என்ன நம்ம புரிந்து கொள்றோம்னா, நம்ம சுயநலவாதிகளா இருக்க கூடாது. That's what this accountability and responsibility teaches us. இந்த பொறுப்புள்ளவர்களாய் உத்தரவாதிகளாய் இருக்க வேணுங்கிற அந்த விஷயம் இதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. Okay, so who all we need to be responsible for? யாருக்கெல்லாம் நம்ம அங்க பொறுப்புள்ளவங்களா யார்கிட்ட எல்லாம் நடந்துக்கணும்? First, முதலாவது we need to be responsible and accountable to our own selves. நமக்கே முதல்ல பொறுப்புள்ளவங்களா இருக்கணும். We need to be accountable and responsible for ourselves. Only then the next steps will happen. நமக்கே பொறுப்புள்ளவங்களா இருந்தா தான் அடுத்த காரியம், அடுத்த படி அங்க நகர முடியும். So unless you are not accountable for your own selves or for what you are doing, you cannot show your accountability and responsibility to the people around you. நீங்க உங்களுக்கு நீங்களே பொறுப்புள்ளவங்களா நீங்க இல்லைன்னு சொன்னா நீங்க உங்களை சுத்தி இருக்கிற மற்றவங்களுக்கு நீங்க பொறுப்புள்ளவங்களா நடந்து கொள்ள முடியாது. Joseph was so accountable and responsible for himself. யோசேப்பு முதலாவது தனக்கு அவர் ஒரு உத்தரவாதியாக அல்லது பொறுப்புள்ளவராக அவர் இருந்தார். Let's see how. எப்படி நம்ம பார்க்கலாம். How do you think that I am telling this? That Joseph was very responsible and accountable to himself. யோசேப்பு தனக்கு தானே அவர் உத்தரவாதியா பொறுப்புள்ளவரா இருந்தார்னு நான் என்ன அடிப்படையில என்ன ஆதாரத்துல சொல்றேன்? நீங்க What do you think? How do I say that? நான் எப்படி அதை சொல்ல முடியுது? Okay, how? Telling about his brother's mistakes. Okay, Genesis 37th chapter. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம். Now, how does that make him accountable and responsible to himself? எப்படி இந்த விஷயம் யோசேப்புக்கு அவருக்கு தனக்கு That's the right answer. Okay, by the way. சொன்னது அதாவது தன்னுடைய சகோதரங்களுடைய
குற்றங்களை எல்லாம் தப்பை எல்லாம் போய் அப்பா கிட்ட யோசேப்பு சொன்னதுனால அவர் பொறுப்புள்ளவர் உத்தரவாதின்னு சொல்றீங்க, அது சரியான பதில் தான். எப்படி அவர் அதுல பொறுப்புள்ளவர்? But with that the answer is right, but how do you say that he was accountable and responsible for himself? பதில் அவர் அவர் தனக்குத்தானே பொறுப்புள்ளவரா உத்தரவாதியா இருந்தாருன்னு எப்படி நம்ம அதை சொல்ல முடியுது? Anybody? யாராவது யூகிச்சு சொல்ல முடியுமா? How do you say that? எப்படி நீங்க சொல்றீங்க? You know the story of Joseph, you can't be sitting like this. அந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும், அதனால நீங்க அமைதியா இருக்க முடியாது. How do you say that? Anybody? எப்படி நீங்க சொல்றீங்க அவர் தனக்குத்தானே பொறுப்புள்ளவரா நடந்து கொண்டார் இந்த விஷயத்துல? I am talking about the situation that we just spoke about, that by telling the fault of his brothers to his father, how do you say that he was responsible and accountable to himself? That's my question. அவருடைய சகோதரர்கள் செய்த தவறுகளை எல்லாம் அவருடைய அப்பாவிட்ட போய் அவர் தெரிவித்தார். இப்படி இதை தெரிவித்த அந்த விஷயத்துல அவர் யோசேப்பு தனக்குத்தானே பொறுப்புள்ளவரா நடந்துக்கிட்டாருன்னு எப்படி சொல்றோம்? How do you say that? எப்படி சொல்றோம்? Perfect. That's the answer. That is being accountable to your own self, that he did not do those mistakes. அதாவது யோசேப்பு அவங்க அண்ணமார் செய்த அந்த தவறுகளை இவர் செய்யல, தான் தவறு செய்யாம இருந்ததுனால தான் அவர் அங்கே தனக்குத்தானே பொறுப்புள்ளவரா ஒரு உத்தரவாதியா இருந்தார். Only after that he started becoming accountable for his brothers. அவர் அப்படி தான் தப்ப செய்யாம இருந்ததுனால தான் தனது அங்கே மற்ற சகோதரர்களுக்கு அவர் பொறுப்புள்ளவரா உத்தரவாதியா இருந்தார். So the first characteristics that is needed in being accountable is that first you need to make sure that you are right in what you are doing and how you live your life. அதனால நம்ம பொறுப்புள்ளவங்களா உத்தரவாதிகளா இருக்கணுங்கிற போது முதல்ல உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க செய்யற காரியங்களுக்கு நீங்க பொறுப்பா நடந்துக்கணும். So now the biggest problem arises in this matter only, because right now when you consider the world, we don't care about ourselves, but we want to correct everybody around us. இங்கேயே தான் நம்ம அங்கே சரி செய்ய வேண்டிய பிரச்சனை இருக்கிறது. நம்ம மற்றவங்களை எல்லாம் போய் அங்கே திருத்தணும் சரி செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளை சரி செய்யணுங்கிறது நம்ம பார்க்கறது இல்லை. So the first step of accountability is make sure you are accountable to your life, making sure it is the right way. முதலாவதாக பொறுப்புள்ளவங்களா உத்தரவாதிகளா இருக்கணும்னு சொல்லும்போது உங்களுக்கு நீங்களே பொறுப்பாக இருந்து திருத்திக் கொள்ள வேண்டிய காரியங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். Second, he was accountable to his brothers. இரண்டாவதாக அவருடைய சகோதரர்களுக்கு யோசேப்பு பொறுப்புள்ளவரா இருந்தார். He was checking upon them to make sure that they don't do mistakes. அவங்க தவறு செய்யாத மாதிரி அதை கவனிக்கிற ஒருவரா அதை கண்டுபிடிக்கிற ஒருவரா அவர் இருந்துட்டே இருந்தார். How many of you are accountable to your own brothers and sisters at home? உங்கள எத்தனை பேர் உங்களுடைய சொந்த குடும்பங்கள்ல உங்களுடைய கூட பிறந்தவங்களுக்கு பொறுப்பா அவங்க தவறு செய்யாத மாதிரி பார்க்கறவங்களா இருக்கிறீங்க? I asked one person. நான் ஒரு நபர்ட்ட இப்படி கேட்டேன், what is your brother doing? உங்க கூட பிறந்தவர் அண்ணனோ தம்பியோ அவர் என்ன செய்யறாருன்னு தம்பி, younger brother. தம்பி என்ன பண்றாருன்னு கேட்டேன். I don't know. எனக்கு அதெல்லாம் தெரியாது. That was the answer, okay, by the way. அவர் சொன்ன பதில். Okay, I don't know. எனக்கு தெரியாது. Where are they? எங்க இருக்கிறாரு? I don't know. எனக்கு தெரியாது. Do you think that is being accountable to your own brother and sister? இப்படி பதில் சொல்ற விஷயத்துல இருந்து உங்களுடைய சொந்த தம்பி தங்கச்சியோட விஷயத்துல நீங்க பொறுப்பா இருக்கீங்கங்கிறது தெரிய வருதா? One person in the Bible said that. வேதத்துல உள்ள ஒரு நபர் இப்படி சொன்னார். Who is that? யார் அவரு? Cain said that. காயின் சொன்னார். God asked the question. தேவன் கேள்வி கேட்டார். Where is your brother? உன்னுடைய சகோதரன் எங்கே என்று தேவன் காயினிடத்துல கேட்டார். He gave a much better answer than I don't know. இந்த காயின் எனக்கு தெரியாதுங்கிறதை விட இன்னொரு பெரிய ஒரு பதில சொன்னார். What was his answer? காயினோட பதில் என்ன? Am I my brother's keeper? நான் என்னுடைய
தம்பிக்கு காவலாளியா? What a wonderful answer. என்ன ஒரு அருமையான பதில் இல்லையா? Yeah, even when I ask about certain brothers and sisters, many people give that answer. I am being very open, okay, to everybody. இப்படியே சொல்றேன். நான் கூட ஒரு சிலருக்கு அவங்களுடைய கூட பிறந்தவங்களை பத்தி கேட்டா Nobody knows. பதில் இப்படிதான் இருக்கு. Nobody knows what your brothers and sisters are doing at home. உங்களுடைய சொந்த குடும்பத்துல உங்களுடைய தம்பி தங்கச்சி செய்யற காரியங்கள் உங்களுக்கு தெரியல. But ask about your friends, you know ABCD till Z. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை பத்தி கேட்டா எல்லா விஷயம் வரும். What kind of accountability do you have? நீங்க என்ன மாதிரி ஒரு பொறுப்புள்ளவங்களா நீங்க இருக்கீங்க? Joseph was accountable for his brothers. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு அவர் பொறுப்புள்ளவரா நடந்து கொண்டார். When things were not right, அந்த காரியங்கள் சரியாக போகாத போது he also made sure he was accountable to his father. அவருடைய அப்பாவுக்கும் அவர் பொறுப்புள்ளவரா நடந்து கொண்டார். How many of you are accountable to your parents? எத்தனை பேர் நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு பொறுப்புள்ளவங்களா நடந்துக்கிறீங்க? In everything. எல்லா விஷயத்திலும். Whatever they say. அவங்க என்ன சொன்னாலும். Are you accountable and responsible to your parents? நீங்க உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு உத்தரவாதிகளா பொறுப்புள்ளவங்களா நடந்துக்கிறீங்களா? I don't know how many people are scolding you in your hearts. எத்தனை பேர் இப்ப என்ன Success பத்தி பேச சொன்னா Success பத்தி பேச சொன்னா இங்க வந்துட்டு அம்மா அப்பாக்கு அப்படி இருக்கியா, தம்பி தங்கச்சிக்கு இப்படி இருக்கியான்னு கேக்குறாரு இவரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்கல்ல? But this is the fact actually. You want to see success, first take the first step correctly. ஜெயம் அல்லது வெற்றி வேணும்னு நினைச்சீங்கன்னா முதல் காரியமாக முதல் படியிலேயே அதை சரி செய்ய வேண்டியிருக்கு. Be accountable to yourself. Be accountable to your brothers and sisters. Be accountable to your parents. முதல்ல உங்களுக்கு நீங்களே பொறுப்புள்ளவங்களா இருக்கணும். உங்க கூட பிறந்தவங்களுக்கு பொறுப்புள்ளவங்களா இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு பொறுப்புள்ளவங்களா இருக்க வேண்டும். Not only that, you also have to be accountable wherever you are. You might be studying, so you have to be accountable to your teachers. If you are working, you need to be accountable to your bosses. அது மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே இருந்தாலும் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு பொறுப்புள்ளவங்களா இருக்கணும். நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தால் உங்களுடைய டீச்சர்ஸ்க்கு நீங்கள் அக்கௌண்டபிளாக, அதாவது பொறுப்புள்ளவங்களா இருக்கணும். நீங்கள் வேலை செய்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகளுக்கு நீங்கள் பொறுப்புள்ளவங்களா இருக்கணும். Joseph showed that as well. யோசேப்பு அந்த விஷயத்திலையும் அவர் அந்த பொறுப்பை காண்பித்தார். So in 39th chapter when we read, you can see how he was accountable to his boss Potiphar. 39ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது யோசேப்பினுடைய அதிகாரி அல்லது அவருக்கு மேலே இருந்த தலைவருக்கு, அதாவது போத்திபாருக்கு எப்படி யோசேப்பு பொறுப்புள்ளவராக இருந்தார்னு பார்க்க முடியும். And he was even accountable and responsible for Potiphar's wife. அது மட்டும் இல்ல, போத்திபாரினுடைய மனைவிக்கு கூட பொறுப்புள்ள ஒரு நிலையில தான் இவர் நடந்து கொண்டார். And he was accountable and responsible even to the leader of the prison. அந்த சிறைச்சாலையை பொறுப்பாக கவனிக்கக்கூடிய சிறைச்சாலைக்காரனுக்கும் யோசேப்பு பொறுப்பாக நடந்து கொண்டார். Now let's come to the work part. இப்போ நம்மளுடைய வேலையினுடைய அந்த பாகத்துக்கு வரலாம். Okay, I said for two people he was accountable when it comes to work. வேலைன்னு வரும்போது ரெண்டு பேருக்கு பொறுப்புள்ளவங்களா நடந்துக்கணும்னு நான் சொன்னேன். Who was it? யாரு அவங்க? First one? முதலாவது யாரு? Loudly. Potiphar. Correct? What kind of work was he doing? யோசேப்பு என்ன மாதிரி வேலை செஞ்சிட்டு இருந்தாரு? What work was he doing then? He was a slave. இவர் யோசேப்பு அடிமையா இருந்தாரு. Being in the position of a slave also, you need to be accountable, which means that if I am doing a great job, I will be accountable to my boss. If I am doing a very menial job, it doesn't matter. That's how we live our life now actually. நம்ம எல்லாம் உலகத்துல வாழ்ற வாழ்க்கை விதம் எப்படி இருக்குன்னா, நான் எனக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு உத்தியோகம், பெரிய ஒரு பதவி கொடுத்திருந்தா அதுல நான் பொறுப்பா இருப்பேன். ஆனா ஒரு சாதாரணமான ஒரு அடிமையினுடைய வேலையா இருந்தா நான் அதுல பொறுப்பா இருப்பேன். Careless. ரொம்ப கவலையினமா ஜாக்கிரதையா இருக்கிறது. Was that Joseph's goal and dream, by the way? யோசேப்பினுடைய லட்சியம் கனவு அப்படிதான் இருந்ததா? You all said that you have goals and dreams, correct? நீங்க எல்லாரும் உங்க வாழ்க்கையில கனவு லட்சியம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? Did Joseph have goal and dream? யோசேப்பு Yes or no? கனவு லட்சியம் இருந்துச்சா? Yes or no? First tell me that actually. யோசேப்பு, how many of you say yes? 1 2 3. 3 people say yes. That's it. They are the right people actually. He had dreams and goals. You know what was his dream? யோசேப்புக்கு கனவு இருந்தது. என்ன கனவு இருந்தது தெரியுமா? லட்சியம். What was his dream?
அவருடைய கனவு என்ன தெரியுமா? That the entire family will come to my feet. அந்த முழு குடும்பமும் அவருடைய காலடிக்கு வருவாங்க. Was it there or not? You tell me. அது I am not talking something which is outside the Bible. அப்படி ஒரு கனவு இருந்துச்சா இல்லையா? நான் வேதத்துல இருந்து தான் நான் எல்லாம் பேசுறேன். Yes or no? At least tell me that. Yes, you all agree, right? Okay. So we will start becoming accountable once we are going towards the goal. That's our life. நம்முடைய வாழ்க்கையில லட்சியத்துக்கு நேரா இருக்கும்போது தான் we will be very accountable, we'll do everything responsibly. ரொம்ப பொறுப்பா இருப்போம், கவனமா இருப்போம். Why? ஏன்? Because I am going towards my goal. ஏன்னா என்னோட அந்த லட்சியத்துக்கு நேரா நான் லக்குக்கு நேரா போறேன். Was he anywhere near that in 39th chapter? 39ஆம் அதிகாரத்துல அந்த லக்குக்கு ஏதாவது பக்கத்துல போற மாதிரி ஏதாவது இருக்குதா? No, he was going downward actually. உண்மையா சொல்ல போனா அவர் ரொம்ப கீழே தாழ்ந்து போயிட்டு இருக்கிற கட்டம் அது. Now tell me, in your life you think that this is my goal but I am nowhere near it, I am not even going in that path. Will your heart say that be accountable, be responsible, do everything correctly, be careful? Will it say that? நீங்க இப்போ உங்க வாழ்க்கை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய லக்கு எங்கேயோ உயரத்துல இருக்கு, ஆனா நீங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை எங்கேயோ கீழே இருக்குது. அப்படி not even then in that path, it's going in a different opposite path. ஒரு வேற வித்தியாசமான ஒரு பாதை திசையில அது போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க பொறுப்புள்ளவங்களா இருப்பீங்களா மாட்டீங்களா? No, right? Very difficult. ரொம்ப கஷ்டம் இல்லையா? You will not feel like working first of all. வேலை செய்யற மாதிரியே உங்களுக்கு தோணாது. வேலை correct, that itself shows that you are not accountable. அதுவே என்ன ஆகும்னா உங்களுக்கு பொறுப்பு இல்லங்கறத காமிக்கும். Oh, whenever we ask a person who has a different goal, okay, but he is going in a different path, you go to that person and ask, how is everything going? இப்போ ஒருத்தர் ஏதோ ஒரு லக்கு வச்சிருக்காரு, ஆனா அவர் இருக்கிற சூழ்நிலை வேற ஏதோ திசையில இருக்கு. அந்த லக்குக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. அப்படி இருக்கிற போய் எப்படி உங்க லைஃப் வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? I am not saying simply, but many people say this, okay, oh brother, not at all good. பிரதர் அதெல்லாம் ஒண்ணுமே சரியே இல்ல. நான் ஏதோ நினைச்சேன், வாழ்க்கை எப்படியோ போயிட்டு இருக்கு. This is the answer, okay? Many people give this answer. நிறைய பேர் இந்த மாதிரி தான் பதில் சொல்லுவாங்க. They are not even interested in what they are doing just because it is not their goal or dream. அவங்களுடைய கனவு லக்கின்படியா இல்லாதனால அவங்க செய்யற காரியங்கள்ல கூட அவங்களுக்கு ஒரு பிடிச்ச மாதிரியே அது இருக்காது. Now did you get the answer for your work? உங்களுடைய whether it be studies or whether it is your work job that you are doing, did you get the answer now? இப்போ உங்களுடைய நீங்க வேலை செய்றவங்களா இருந்தாலும் சரி, படிப்புல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய கேள்விக்கான பதில் இப்ப கிடைச்சிருச்சா? You might be doing something which might not seem like not be seeming like your goal or your dream, but you have to be accountable. நீங்க இருக்கிற தற்போதைய அந்த சூழ்நிலை உங்களுடைய அந்த கனவு லக்குக்கு நேரா இல்லாத மாதிரி இருக்கலாம். என்னவா இருந்தாலும் சரி, நீங்க கட்டாயம் பொறுப்புள்ளவங்களா உத்தரவாதிகளா இருக்கணும். Be accountable to your boss. நீங்க உங்களுக்கு மேல யார் அதிகாரியா இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க பொறுப்புள்ளவங்களா இருக்கணும். Be accountable to the time that you spend on that work. நீங்க அந்த வேலையில செலவழிக்கிற நேரம் அல்லது படிக்கிறதுல நீங்க செலவழிக்கிற நேரத்துக்கு நீங்க பொறுப்புள்ளவங்களா இருக்கணும். That's the first character that is required in the path of success. வெற்றியினுடைய பாதையில அந்த முதல் படி அதுல நம்ம கவனமா இருக்கணும். Never complain. நம்ம குறை சொல்லவே கூடாது. That's the very very important thing. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So the first step towards success is being accountable to you and people around you. வெற்றிக்கான முதல் படி என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்களே அல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பொறுப்புள்ளவங்களா நீங்க நடந்து கொள்ள வேண்டும். So he was accountable as a son. யோசேப்பு மகனாக அவர் ஒரு பொறுப்புள்ள நபராக இருந்தார். He was accountable as a brother. அவர் கூட பிறந்தவரா அல்லது ஒரு சகோதரனா அவர் பொறுப்புள்ளவராக இருந்தார். He was accountable as a slave. அவர் ஒரு அடிமையாகவும் அவர் பொறுப்புள்ளவராக இருந்தார். He was accountable as a prisoner. அவர் ஒரு கைதியாகவும் பொறுப்புள்ள நபரா நடந்து கொண்டார். Tell me how many of you will be accountable if you are a prisoner? நீங்க எத்தனை பேர் நீங்க கைதியா இருக்கீங்க வைங்க, அப்போ பொறுப்பா நீங்க எத்தனை பேர் நடந்துக்குவீங்கன்னு சொல்லுங்க. How many of you? Tell me truly with full heart. Tell me. Oh yeah, even in the prison I'll be the best worker. Tell me how many of you will tell me. சிறைச்சாலையில கடந்தா கூட நான் சிறந்த ஒரு நபரா நல்ல ஒரு நபரா நடந்துக்குவேன், பொறுப்புள்ள ஆளா இருப்பேன். Joseph was the top performer in prison. யோசேப்பு அந்த சிறைச்சாலையில கூட
அவர் செஞ்ச காரியங்கள்ல நடந்துகிட்ட விதங்கள்ல ரொம்ப சிறந்தவரா இருந்தார். That is being accountable. அதுதான் பொறுப்புள்ளவரா இருக்கிறது. He was accountable even in the palace. அவர் அரண்மனையிலும் அவர் பொறுப்புள்ளவரா இருந்தார். Now check out. If you want to tell it in 4 P's, I'll tell you. Accountable to in his parents' house. 4 விஷயங்கள் ஆங்கிலத்துல எல்லாம் அந்த பி. I'll tell it in English only. Accountable in the parents' house, accountable as in Potiphar's house, accountable in prison, accountable in the palace. He was accountable everywhere. So that is the first lesson that you need to learn. நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்னன்னா, பெற்றோருக்கு அவர் அங்கே பொறுப்புள்ளவராக நடந்து கொண்டார். செகண்ட், வேலை செய்கிற இடத்துல, சிறைச்சாலையில், அரண்மனையில் கூட அவர் இருந்தார். அடுத்ததாக செகண்ட் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங், த மோஸ்ட் ஹேட்டட் கேரக்டர். இரண்டாவது ரொம்ப ருசிகரமான, அதே ருசிகரமான, ஐ லைக்ட் இட். ஓகே, ருசிகரமான. ஓகே, அப்புறம் வெறுக்கக்கூடிய ஒரு, ருசியா இருக்குன்னு வாயில போட்டுருவாங்க, நான் துப்பிடுவாங்க. ஓகே, த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பட் த மோஸ்ட் ஹேட்டட் டாபிக் ஆர் த கேரக்டர். ருசிகரமான அல்லது ரொம்ப வெறுக்கக்கூடிய ஒரு குண லட்சணம். ரெடி டு சஃபர். கஷ்டப்படுவதற்கு ஆயத்தமா இருப்பது. Everybody want to achieve their goal without suffering. Yes. கஷ்டப்படாம வெற்றி அடையிறதுக்கு தான் எல்லாருக்கும் ஆசை. There are many books also. I have seen in my office there are books kept. How to achieve success easily. That's a book. வெற்றியை எளிதாக அடைவது எப்படி? No way. No way. ஒரே வழி. Okay. There is no way success comes easily. Okay. You have to be ready to suffer. நீங்க வெற்றி அடையணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும். Joseph, the best example. அதுக்கு சிறந்த உதாரணம் யோசேப்பு. I don't think so anybody would have suffered to reach that goal and dream like Joseph. தங்களுடைய கனவு லட்சியத்தை அடையிறதுக்கு யோசேப்பு மாதிரி கஷ்டப்பட்டவங்க வேற யாராவது இருப்பாங்களான்னா இல்லைன்னு தான் சொல்லணும். Everywhere there was struggle. அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் கஷ்டங்கள் இருந்தது. Every place that I said that you have to be accountable, there will be suffering. எங்கெல்லாம் எந்தெந்த கட்டத்துல எல்லாம் பொறுப்புள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னு இருக்குதோ அங்கெல்லாம் அவருங்க கஷ்டப்பட்டார். He was accountable to his brothers. His brothers was their suffering. Was his suffering actually? அவருடைய சகோதரர்களுடைய விஷயத்துல பொறுப்புள்ளவரா நடந்து கொண்டார். அவருடைய சகோதரர்கள் அவருக்கு கஷ்டம் கொடுத்தாங்க. Did they give or not? கொடுத்தாங்களா இல்லையா? How did he suffer? எப்படி கஷ்டப்பட்டார்? Jealousy. பொறாமைங்கிற ஒரு விஷயத்தினால அவர் கஷ்டப்பட்டார். Hatred, jealousy because he got a special coat. ஏன்னா இவருக்கு ஒரு விசேஷமான அங்கி ட்ரெஸ் போட்டிருந்தாரு, அதை பார்த்து அவங்க பொறாமைப்பட்டாங்க. Then because he told his father everything, they hated him. அப்பாட்ட போய் எல்லாரும் சொல்லி கொடுத்ததுனால கூட பிறந்தவங்க பகைத்தார்கள். They started hating him. அவர் பகைக்க ஆரம்பிச்சார். Tell me how many of you in your school, college and work you are not facing jealousy and hatred? எத்தனை பேர் உங்களுடைய படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல இந்த மாதிரி see he is studying and he is facing that it seems. படிக்கிறாரு. அவர் he has not even reached working stage. அவர் வேலை செய்ய கூட போகல, அங்க கூட இதனால பொறாமைப்பட்டிருக்காங்க. See studying stage itself they start facing jealousy, hatred and everything. படிக்கிற காலத்திலேயே அந்த பொறாமையும் பகைக்கிறது எல்லாம் அனுபவிக்க வேண்டியதா. Okay, so his own brothers hated him, felt jealous about him. சொந்த அண்ணன்மார் இந்த யோசேப்பை வந்து பகைத்தார்கள், பொறாமைப்பட்டார்கள். Now forget about work and studies. How many of you are felt jealous and hated at home? இப்போ அதெல்லாம் விட்டுருங்க, வீட்ல எத்தனை பேருக்கு பொறாமையும் பகைக்கிறதெல்லாம் வருது. ஏன் தம்பி என்ன விட சூப்பரா படிக்கிறானே. Starts there itself. அங்கேயே ஆரம்பிச்சிருது. A church, okay, they want to include church also. That was not in my list, okay, by the way. Okay, everywhere you name it and there is jealousy, there is suffering in one or the other form. பொறாமை அல்லது கஷ்டப்படுகிற அனுபவம் எல்லா கட்டங்களிலும் வருகிறது. So let's see the different kinds of suffering that he went through. யோசேப்பு கடந்து சென்ற பல்வேறு விதமான கஷ்டங்களை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். Jealousy, பொறாமை இருந்தது. hatred, பகைச்சாங்க. Because of these two what happened to him? இந்த ரெண்டு நாள் அவருக்கு என்ன ஆச்சு தெரியுமா? In 37th chapter there is a verse. 37ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு. They did not do something to Joseph. What was that? யோசேப்புக்கு ஒரு காரியத்தை அவங்க எல்லாம் செய்யல. என்ன தெரியுமா? They did not talk to him.
யோசேப்போட அவங்க பேசல. Remember, just think about this, okay? There are 12 people in the house. கொஞ்சம் யூகிச்சு பாருங்க. அந்த குடும்பத்துல 12 பேர் இருக்காங்க. I am not considering others. I am just talking about the brothers and brothers there. சகோதரர்களை குறித்து தான் நான் வந்து சொல்றேன். There are 12 people in the house. அந்த வீட்ல 12 பேர் இருக்காங்க. 11 people will not talk to you. 11 பேர் உங்ககிட்ட பேசலன்னு வெச்சுக்கங்க. How will you feel actually? எப்படி இருக்கு உங்களுக்கு? Loneliness. That was the third suffering. தனிமை. அது மூணாவது. Nobody will talk to you. யாருமே உங்ககிட்ட பேசுறது இல்ல. To an extent even Jacob was feeling somewhat about his dream. இந்த கனவு குறித்து யாக்கோபு கூட அவருடைய அப்பா கூட இப்படி யோசிச்சார். Because it's written that when he went and told about his dream, he kept it in his heart and he felt different about it. இந்த யோசேப்பு அவங்க அப்பா கிட்ட போய் அவருக்கு யோசேப்பு கண்ட கனவு பத்தி சொன்னப்போ யாக்கோபு கூட, அதாவது யோசேப்பினோட அப்பா கூட மனசுக்குள்ள வச்சுட்டு வேற மாதிரி தான் அவரும் பார்த்தார். You know what his father did? அப்பா என்ன செஞ்சாரு தெரியுமா? 37:10. ஆதியாகமம் 37:10ல 30 Genesis 37:10. He related it to his father and to his brothers and his fathers rebuked him. இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரனுக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து கடிந்து கொண்டான். What is this dream that you have? Shall I and your mother and your brothers actually come to bow ourselves down before you to the ground? நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ? Literally they rebuked him actually. அப்படியே எழுத்தளவுல ரொம்ப கடிந்து பேசினாங்க. Sometimes your dreams and goals doesn't make any sense to anybody. சில நேரங்கள்ல உங்களுக்கு இருக்கிற கனவு, உங்களுக்கு இருக்கிற அந்த லட்சியங்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு பார்வையில அது ஏதோ உதவாக்குற மாதிரி அவங்களுக்கு தெரியும். But sometimes you know what you need to do? சில நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? Keep the dreams and goals aside and just build your character. நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய கனவு லட்சியத்தை பக்கத்தில் வச்சுட்டு உங்களுடைய குணலட்சணத்தை நீங்கள் வந்து கட்டி எழுப்பணும். If your dream and goal is according to the will of God, He will make sure that it is accomplished in your life. உங்களுடைய கனவு லட்சியம் அது ஆண்டவர் கொடுத்ததுன்னு சொன்னால் நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய குணங்களை மட்டும் நீங்கள் கட்டி எழுப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் அவருடைய நேரத்தில் அந்த நிச்சயமா அந்த கனவு லட்சியத்தை அடையறதுக்கு உதவி செய்வார். So we can see here that he was ready to suffer this. யோசேப்பு அவர் பாடுபட அல்லது கஷ்டப்பட தயாரா இருந்தார். So he suffered at his home. அவருடைய வீட்டில் அவர் கஷ்டப்பட்டார். He suffered as a slave. அடிமையாக யோசேப்பு பாடுபட்டார். How did he suffer as a slave in his workplace? அவர் வேலை செய்யற இடத்துல அவர் எப்படி கஷ்டப்பட்டார்? How? எப்படி? Who made him suffer? யார் அவர் கஷ்டப்படுத்தினது? Potiphar's wife. போத்திபாருடைய மனைவி. Okay, he suffered there as well. அங்கேயும் அவர் கஷ்டப்பட்டார். Being the top performer. Sometimes in your workplace you might be the best employee but still you will face suffering from the people around you. வேலை செய்கிற இடத்துல அவரு தான் அந்த முக்கியமான முதல் இடத்துல இருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் நீங்கள் கூட வேலை செய்கிற இடத்துல ஒரு சிறந்த ஒரு அந்தஸ்தில் ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். You need to remember that. நீங்கள் மனசில் அதை வைக்கணும். He was the top performer even in the prison. அவர் சிறைச்சாலையில் கூட ரொம்ப சிறப்பாக செயல்பட்ட நபர் அவர். You can see that yourself. You all know that. நீங்களும் பார்க்கலாம், உங்களுக்கே தெரியும் எல்லாம். But still he suffered. Did he suffer in the prison? சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர் கஷ்டப்பட்டாரா? How many of you say that he suffered in the prison? சிறைச்சாலையில் இருந்தபோது அவர் கஷ்டப்பட்டாருன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? Yes, no? Then please tell me, give me the verse. அப்படின்னா நீங்க அதுக்கு வசனம் சொல்லணும். Tell me the verse where it says that he suffered in the prison. சிறைச்சாலையில் இருக்கும்போதும் யோசேப்பு கஷ்டப்பட்டார் அல்லது பாடுபட்டார் அப்படிங்கிறதுக்கான ஆதார வசனத்தோட நீங்க எடுத்து சொல்லணும். You read the entire Genesis, you will not get it. Don't worry. It is there in Psalm 105. Psalm 105. 105 சங்கீதம் 105வது சங்கீதம் 105. I'll give you the verse. Just give me a minute. 17. Yeah, go ahead. Read. What did they do in the prison, it seems? சிறைச்சாலையில் அவங்க என்ன செஞ்சாங்க? They hurt his feet with fetters and he was laid in iron. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். See,
அடைபட்டிருந்தது. I love the Tamil word actually. Okay, அந்த வசனம் மட்டும். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். Then the next one. அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. இரும்பில் அடைபட்டிருந்தது. What suffering he has gone through. என்ன மாதிரி ஒரு கஷ்டம். He suffered there also, but he was the top performer. He didn't worry about all those things. அவர் அங்கேயும் கஷ்டப்பட்டார், அங்கேயும் இல்ல அவர் அந்த மேலிடத்துக்கு வந்தார். You will make me suffer, but still I will do the best for you. நீங்க எனக்கு என்னதான் கஷ்டப்படுங்க, ஆனால் கஷ்டப்படுத்துங்க, ஆனா உங்களுக்கு என்ன சிறந்ததோ நல்லதோ அதை தான் நான் செய்வேன். He suffered in Potiphar's house. Did he do the best or not? அவர் போத்திபார் வீட்டுல கஷ்டப்பட்டாரு. அப்படி இருந்தப்போ அவர் நல்லது செஞ்சாரா செய்யலையா? In the prison he suffered. You saw 2 verses now. Did he do his best or not? சிறைச்சாலையில அவர் வந்து கஷ்டப்பட்டாரு. ஆனா yes or no? அவர் நல்லத சிறந்ததை அவர் கொடுத்தாரா இல்லையா? Did he do? Yes, right? He suffered at his home. Did he do his best or not? வீட்ல அவர் கஷ்டப்பட்டார். ஆனா அவர் கஷ்டப்பட்டாலும் கூட அவர்ட்ட இருந்து சிறந்ததை அல்லது நல்லதை கொடுத்தாரா இல்லையா? Yes or no? Tell me how. At home. வீட்ல எப்படி அவர் கஷ்டப்பட்டிருந்து கூட சிறந்ததை கொடுத்தார் அல்லது நல்லதை செய்தார்ங்கிறது எப்படி சொல்லலாம்? Anybody? Brothers hated him. They felt jealous about him. Okay, he suffered loneliness. How did he give his best then? அப்படி இருந்தாலும் அவர் சிறந்ததை என்ன கொடுத்தாரு குடும்பத்துல வீட்ல? He took food for them. Okay, that is not a big deal though for me. அண்ணன்மார்களுக்கு ஆகாரம் கொண்டு போனார். அது கூட நான் பெருசா பார்க்கல. Yeah, he could have told his father, "Oh, my brothers, you want me to take food for my brothers? They hate me. They feel jealous about me. They don't talk to me. They leave me alone. You want me to take food to them? Send some servant." He could have told that. அவர் அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கலாம், அப்பா என்ன பகைக்கிற, என்ன வெறுக்கிற, அண்ணங்க மார்கிட்டயா வந்து என்ன சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க சொல்றீங்க, நான் போக மாட்டேன், நீங்க வேலைக்காரங்கிட்ட கொடுத்து அனுப்புன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்திருக்கலாம். But he went. ஆனாலும் அவர் போனார். That is bearing suffering and doing good to those who do harm to you. அவர் தனக்கு கஷ்டப்படுத்தினதையும் சகிச்சுக்கிட்டு தீமை செஞ்சவங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு அவர் போறார். But more than going to give the food, I liked one more point. அவர் அந்த அப்படிப்பட்டவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறத கொண்டு போனாலும் கூட இன்னொரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. Okay, now let's see what என்னன்னு பார்க்கலாம். Okay, 14th verse onwards. The Genesis 37 14th verse. I am reading it, please notice. Okay, ஆதியாகமம் 37:14 நான் படிக்கிறேன், நீங்க கவனிங்க. Then he said to him, "Go now and see about the welfare of your brothers and the welfare of the flock, and bring word back to me." So he sent him from the valley of Hebron, and he came to Shechem. Okay, so here we see that Joseph came to Shechem where his brothers were, and he is looking for them to give the food to them. யோசேப்பு சீகேம்ங்கிற இடத்துக்கு வர்றாரு. அங்கதான் அவருடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லி அவர் வந்து அவங்கள தேடுறாரு. But were their brothers there? ஆனா அந்த சீகேம்ல அவருடைய அண்ணன்மார் அங்க இருந்தாங்களா? If I were there, what I would have done? நானா இருந்தா என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமா? நல்ல வேலை இல்லப்பா இவங்க. I would have gone back. நான் உடனே திரும்பி போயிருப்பேன். I came. நான் வந்தேன். In the place they are supposed to be there, they are not there. இருக்க வேண்டிய இடத்துல அவங்க இல்ல. I'll go to my father and I'll tell, "Appa, they are not there. I came back." That's all. அப்பாட்ட போய், அப்பா நான் போய் பார்த்தேன், அவங்க இல்ல, நான் வந்துட்டேன். How many of you study and work this way? நீங்க எத்தனை பேர் இந்த மாதிரி விதத்துல படிக்கிறீங்க, வேலை செய்றீங்க? Now you need to question yourself. நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கணும். Just for the sake of doing it. ஏதோ செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செய்யறது. But ready to suffer and go that extra mile, Joseph teaches us that. கஷ்டப்பட்டு இன்னும் அடுத்த கூடுதலா இன்னொரு மைல் கடந்து போகிற அந்த பாடத்தை யோசேப்பு கற்றுக் கொடுக்கிறார். What is he doing? அவர் என்ன செய்தார்? He didn't find his brothers. அங்க அண்ணன்மாரை பார்க்கல. What is he doing next? அடுத்து என்ன செஞ்சாரு? A person is asking him. அங்க ஒரு நபர் கேக்குறாரு. What are you looking for? நீ யாரை தேடுகிறாய், என்ன தேடுறன்னு கேக்குறாரு. I am looking for my brothers. Please tell me where they are. என்னுடைய அண்ணன்மார்லாம் எங்க? You should understand the tone of the verse, okay, by the way. நீங்க அவர் என்ன தொனியில அவர் பேசுறாருன்னு கவனிக்கணும். See, he is saying, I will read the verse. I am looking for my brothers. Please tell me where they are pasturing the flock. That tone shows how much he is concerned about his brothers who are making him suffer like anything. 16 வசனத்துல
அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்று அவர் கேட்கிறார். In Tamil that word is not there, but in English it says, please தயவு செய்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ற அந்த துணியில தன்னை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு அவர் எந்த அளவுக்கு அவங்கள தேடி அவர் போறாருங்கிறது நம்ம பார்க்குறோம். Tell me, how many of you just switch your jobs because your boss is not good? எத்தனை பேர் உங்களுக்கு மேல இருக்கிற பாஸ் அவர் நல்லவரா நடந்துக்கலங்கிறதுக்காக உங்க வேலையை நீங்க மாத்துறீங்க? Just because the company is torturing you, how many of you resign your job and jump to a different job? உங்களுடைய கம்பெனி உங்களை சித்திரவதை பண்ணுதுன்னு சொல்லி எத்தனை பேர் அந்த வேலையை விட்டு வேற வேலைக்கெல்லாம் மாறுறீங்க? Without even asking the will of God. ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு கேட்காம கூட செய்றீங்க. How many of you do it? எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் செய்றீங்க? I have told this beforehand itself. நான் இதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருக்கிறேன். Again I am going to tell you for the glory of God again. ஆண்டவருடைய மகிமைக்காக நான் திரும்பவும் சொல்ல விரும்புறேன். You know how I came to Coimbatore? நான் கோயம்புத்தூர் வந்தது எப்படி உங்களுக்கு தெரியுமா? It's not just a transfer. எனக்கு வேலை மாற்றலாகி நான் வரல. I was demoted. என்னை அந்த பதவி உயர்வு பண்ணாம அது Normally people promote, right? சாதாரண பதவி உயர்வு கொடுப்பாங்க. But I was demoted. ஆனா என்ன பதவி இறக்கம் பண்ணி கொண்டு வந்தாங்க. I was demoted from a manager to a team member. மேனேஜர்ங்கற அந்த பதவியில இருந்து ஒரு டீம் நடத்துறவங்க டீம்ல வேலை செய்றவரால என்ன கொண்டு வந்துட்டாங்க. I was demoted and I was sent here. அப்படி தான் என்ன இங்க அனுப்புனாங்க. You know why they demoted me? ஏன் என்ன அப்படி பதவி இறக்கம் பண்ணாங்க தெரியுமா? Because I loved my team. என்னோட அந்த டீம் எனக்கு ரொம்ப அவங்கள பார்த்துக்கொள்வேன். Any struggle my team faces, I'll fight for them. என்னோட டீமுக்கு ஏதாவது அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்காக நான் போராடுவேன். So they didn't like it. அத மேனேஜ்மென்ட்க்கு பிடிக்கல. They said you are not fit to run a team. You are demoted. நடத்துறதுக்கு நீ தகுதியான ஆள் கிடையாது, அதனால உன்னை பதவி இறக்கம் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. And that's how I came here. அப்படி தான் நான் கோயம்புத்தூருக்கு வந்தேன். I still work in the same company. அதே கம்பெனில தான் இன்னும் வேலை செஞ்சிட்டு இருக்கேன். I still work for the same boss. அதே பாஸ்க்கு தான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன். And now that boss likes me. இப்போ அந்த பாஸ்க்கு என்ன பிடிக்குது. Okay, all I am saying is that without knowing the will of God, don't switch your jobs. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, I am talking to especially people who are working and who are about to work. வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள், வேலை செய்ய போறவங்களுக்காக நான் சொல்ற ஒரு ஆலோசனை என்னன்னா, ஆண்டவருடைய சித்தம் கண்டுபிடிக்காம நீங்க உங்களுடைய வேலையை எடுத்ததுக்கெல்லாம் மாத்தாதீங்க. You want success, be ready to suffer. உங்களுக்கு வெற்றி வேணும்னு சொன்னா நீங்க கஷ்டப்பட தயாரா இருங்க. Suffer everywhere. எல்லா இடத்துலயும் கஷ்டப்படணும். Tell me a place where there is no suffering. கஷ்டமே இல்லாத ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். There is no place like that. அப்படி ஒரு இடமே இல்ல. So please remember that. அதனால இத மனசுல வெச்சுக்கொள்ளுங்க. Okay, so you have to go that extra mile for the people who hate you and who keep you lonely, who torture you. உங்களை பகைக்கிற, உங்களை தனிமையா ஒதுக்கி தள்ளுற, உங்களை சித்திரவதை படுத்துறவங்களுக்கு கூட உதவி செய்யறதுக்காக கூடுதலாக மைல் கடந்து செல்ல வேண்டும். Potiphar's wife, she tortured him like anything. போத்திபாருடைய மனைவி யோசேப்பை பயங்கரமாக சித்திரவதைப்படுத்தின ஒரு நபர். How did he act in that situation? அந்த சூழ்நிலையில எப்படி நடந்து கொண்டார்? Silence. அவர் எதுவும் பேசல, மௌனமா இருந்தார். In prison, ஜெயில்ல he didn't talk anything. திரும்பி அவர் எதுவும் பேசல. That's how we need to bear suffering. In the place of your studies, in your home, in the church and in your workplace. நீங்க படிக்கிற இடத்துல அல்லது உங்களுடைய குடும்பத்துல, சிறைச்சாலையில அல்லது உங்களுடைய வேலை செய்யற இடத்துல, சபையில எங்கனாலும் சரி நீங்க இந்த மாதிரி கஷ்டப்பட தயாரா இருக்கணும். Sometimes your workplace will be like a prison only. சில நேரங்களில் நீங்க வேலை செய்யற இடம் அது உங்களுக்கு சிறைச்சாலை மாதிரி கூட இருக்கும். But still you need to perform super. ஆனாலும் நீங்க even in that prison like suffering actually. நீங்க சிறையில இருந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் கஷ்டம். So be ready to suffer. அதனால நீங்க பாடுபட தயாரா இருக்கணும். Third, மூன்றாவதாக accept every situation, எல்லா positive or negative. எல்லா சூழ்நிலையும் அது சாதகமா இருந்தாலும் சரி பாதகமா இருந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். We don't accept every situation as positive.
நம்ம எல்லா சூழ்நிலையும் சாதகமாக நம்ம எடுக்க மாட்டோம். Sometimes when we do certain things that we don't like, but we had to do it, we don't accept it as positive in our heart. We might be doing it physically, but your heart and mind is not in it actually. சில நேரங்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி காரியங்கள் நடக்கலங்கும் போது நம்மளுடைய மனசு நம்மளுடைய இருதயமெல்லாம் அதில் இருக்காது, ஏதோ செஞ்சுட்டு இருப்போம். So Joseph accepted every situation equally positively. ஆனால் யோசேப்பு எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி சமமாக அதை சாதகமாக எடுத்து பயன்படுத்தினார். Being a beloved son, he took it positively. அவர் அங்கே பெற்றோருக்கு பிடிச்சமான மகனாக இருந்த நேசகுமாரனாக இருந்த போதும் அதை சாதகமாக எடுத்துட்டார். He was a hated brother, he took it positively. அவருடைய சகோதரர்கள் இவரை பகைத்தார்கள், அதையும் நேர்மறையாக தான் எடுத்துக்கிட்டார். He was thrown into the pit, he took it positively. குழியில தூக்கி வீசினப்போ கூட அதையும் ஒரு நலமான விஷயமா தான் எடுத்துக்கிட்டார். He was sold as a slave, he took it positively. அடிமையா அவரை விட்டு தள்ளினாங்க, அதையும் அவர் நல்ல மாதிரி தான் பார்த்தார். He was accused incorrectly, still he took positively. தவறாக குற்றம் சாட்டப்பட்டார், ஆனாலும் அந்த சூழ்நிலையை கூட நேர்மறையாகவே அவர் பார்த்தார். He was thrown into the prison, he took it positively. சிறைச்சாலையில் வீசி எறியப்பட்டார், அதை கூட நலமாகத்தான் அவர் எடுத்துக்கொண்டார். He was forgotten in the prison by the person whom he asked a recommendation, still he took it positively. யார்கிட்ட எனக்கு நீங்க பரிந்துரை செய்யுங்க ராஜா கிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாரோ அந்த நபர் மறந்து போயிட்டார், அந்த விஷயத்தை கூட அவர் நேர்மறையாக தான் பார்த்தார். Accept every situation positively. எல்லா சூழ்நிலைகளையும் நேர்மறையாக அல்லது சாதகமாகவே பார்த்தார். One question to all of you. உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. When was Joseph called a successful man? யோசேப்பு ஒரு வெற்றியுள்ள நபர் என்று எப்பொழுது அழைக்கப்பட்டார்? You have to answer loudly, whoever is answering. யாரா இருந்தாலும் சரி சத்தமா சொல்லணும். எப்பொழுது யோசேப்பு வெற்றி? When? When his dreams and goals were achieved? When he was a slave. You should remember that. You should remember that. When you take each situation in your life positively and as a situation that is allowed by God, then you are successful. யோசேப்பினுடைய விஷயத்தில் அவர் எல்லாவற்றையும் அடைந்த பிற்பாடு அவர் வெற்றியாளர் என்று அவர் அழைக்கப்படவில்லை. அடிமையாக இருந்த ஒரு சூழ்நிலை. உங்களுடைய வாழ்க்கையில் கூட என்ன ஒரு சூழ்நிலை வழியாக நீங்கள் கடந்து சென்றாலும் அதை நேர்மறையாக சாதகமாக நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் அதுவே நீங்கள் வெற்றியாளர் என்பதற்கான அடையாளம். Let me tell you, he was doing a work that was exactly opposite to his dream and goal. Yes or no? யோசேப்பு correct, right? அவருடைய கனவு அவருடைய லட்சியத்துக்கு நேர்மாறான ஒரு வேலையை தான் அவர் செய்து கொண்டிருந்தார். What was that? அது என்ன? Servant of the house. அவர் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனா இருந்தார், அடிமையா இருந்தார். But he was called? ஆனா அவர் எப்படி அழைக்கப்பட்டார்? Successful. அவர் காரிய சித்தி உள்ளவர் அல்லது வெற்றியாளர். This talks a lot about his life and character. இதெல்லாம் தான் யோசேப்பினுடைய வாழ்க்கையும் அவருடைய குணநலனை பற்றியும் பேசுது. Many of you here might be doing or studying something that might not be your actual goal or dream which you have thought about. உங்கள நிறைய பேர் நீங்க யோசிச்சிராத அல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லாத வேலையோ படிப்போ நீங்க செய்துட்டு இருக்கலாம். But if you really want to be called successful at this time itself, ஆனா இந்த கட்டத்துல கூட நீங்க வெற்றியாளராக நீங்கள் அழைக்கப்பட வேணும்னு சொன்னா accept the situation. உங்களுடைய சூழ்நிலை எதுவா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. Be accountable to whatever is given to you. உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுல பொறுப்புள்ளவங்களா இருங்க. Be ready to suffer for that. அதுக்காக கஷ்டப்பட தயாரா இருங்க. Put some extra efforts to whatever you are doing right now. என்ன இப்ப செஞ்சிட்டு இருக்கீங்களோ அதுல இன்னும் கூடுதலா வேலை செய்யறதுக்கு நீங்க முயற்சி போடுங்க. Then God is ready to call you also successful. The world might not call you successful. World is never going to call you successful. உலகம் உங்களை ஒரு காலம் நீங்க வெற்றியாளர் என்று அது சொல்லாது.
ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து நீங்கள் ஒரு வெற்றியாளர்னு சொல்லுவார். God will definitely say, you are a successful man because you are just accepting the situation that I have given to you in a positive way. That's what God is going to tell you. தேவன் என்ன செய்வார்னா உங்களை பார்த்து, நான் உனக்கு கொடுத்த இந்த சூழ்நிலையை நீ ஏற்றுக்கொண்டு அதன்படி நீ செய்யறதுனால நான் உன்னை வெற்றியுள்ள மகன் மகள் என்று அழைப்பேன்னு சொல்லுவார். I am going to stop here. நான் இங்கே நிறுத்த போகிறேன். I told 7 points, but we have gone through how many? Only 3, but it has taken close to 50 minutes now. 7 படிகள் இருக்குன்னு நான் சொன்னேன், நம்ம 3 தான் பார்த்தோம், ஆனால் இதுக்கு 50 நிமிடங்கள் ஆகிவிட்டது. Okay, so I really wanted to say that in detail, so that's the reason we have spent so much time. அதை விவரமாக சொல்லணும்னு விரும்பணும், அதனால தான் இவ்வளோ நேரம் எடுத்துக்கொண்டோம். Think about your studies. உங்களுடைய படிப்பை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Think about the work that you are doing right now as people who are going to work. வேலைக்கு வேலையில் இருக்கிறவங்க, வேலைக்கு போக இருக்கிறவங்க நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. And people who are preparing to take up a job for the first time. முதல் முறையா ஒரு வேலையில சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு இருக்கிறவங்க கூட யோசிச்சு பாருங்க. Everyone wants success in their life. எல்லாருக்குமே வெற்றி வேணும்னு நினைக்கிறவங்க தான். Tell me, any of you who thinks that I don't want to be successful? எனக்கு இந்த வெற்றி எல்லாம் வேண்டாம், சாதிக்கணுங்கிறதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? No one. I don't think so. Anybody will say that actually. யாருமே நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். So the first step is be accountable. Whatever you might be doing, be accountable to that. நீங்க என்ன காரியத்தில் இருந்தாலும் சரி, அதுல நீங்க பொறுப்புள்ளவங்களா இருங்க. All those who are going to schools and colleges, what are you supposed to be accountable in? நீங்க படிக்கிறவங்க, காலேஜ் Answer me. நீங்க எதுக்கு பொறுப்புள்ளவங்களா இருக்கணும்? In studies. படிப்புல பொறுப்புள்ளவங்களா இருக்கணும். Tell me how many of you like what you are studying? எத்தனை பேர் நீங்க படிச்சிட்டு இருக்கிறத உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு? I love what I am studying. நான் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 50% of them will say, oh my God, I don't like this subject. 50% பேர் சொல்லுவாங்க எனக்கு இந்த பாடமே பிடிக்கல. Right? But let me tell you, be accountable even in that. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதுல கூட நீங்க பொறுப்புள்ளவங்களா நடந்துக்குங்க. Be ready to suffer for that. Put some extra time. நீங்க அதுல கஷ்டப்பட தயாரா இருங்க. கொஞ்சம் அதுல கூடுதலா உங்களுடைய நேரத்தை செலவழிங்க. Reduce your sleep. தூக்கத்தை குறைச்சுக்குங்க. Put some extra efforts in that subject which you don't like. நீங்க உங்களுக்கு பிடிக்காத அந்த பாடத்துல நீங்க இன்னும் அதிக முயற்சியை போடுங்க. Put some interest into it. அதுல இன்னும் கொஞ்சம் அக்கறையை நீங்க போடுங்க. Accept it as a situation given to you by God. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்னு சொல்லி அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. So all those 3 characters you need to show it there. அதுல நம்ம பார்த்த இந்த 3 இந்த குண லட்சணங்களையும் அதுல நம்ம பயன்படுத்தணும். So until you are going to show that you cannot go towards success at all, don't even think about success. அந்த குணம் நம்ம காமிக்கலன்னு சொன்னா நம்ம வெற்றிக்கு நேரா போகவே முடியாது. You might achieve your success ஒருவேளை நீங்க in the world, உலகத்துல வேணா நீங்க வெற்றியை சாதிக்கலாம். but think about when your role is called up yonder, what are you going to answer? ஆனா உங்க பேர் சொல்லி ஆண்டவர் கூப்பிடும்போது நீங்க அங்க போய் என்ன பதில் சொல்ல போறீங்க? God will say, this was the line that I had kept for you. ஆண்டவர் சொல்லுவாரு, உனக்கு இந்த ஒரு வழியில வரணும் தான் வச்சிருந்தேன். You did not accept it. நீ அதை ஏற்றுக்கொள்ளல. That was my best for you. அதுதான் நான் உனக்குன்னு வச்சிருந்த சிறந்த ஒரு பாதை. But you had your own path. ஆனா நீ உனக்குன்னு வேற ஒரு பாதை தெரிந்துக்கொண்ட. You forcefully rejected the situation and you forcefully took the situation that you wanted to take. நீயே வலுக்கட்டாயமா நான் வச்சிருந்த பாதையை வேண்டான்னு மறுத்துட்டு நீ விரும்பின பாதையை தெரிஞ்சுக்கிட்டு நீ போன. But that was not my best at all for you. ஆனா உனக்காக நான் அது சிறந்ததா வெச்சிருக்கலையே. There you would have got lot of accolades, applause from the entire world, but I didn't like it. அதுல நீ போன பாதையில உலகம் உன்னை பார்த்து பாராட்டி கைதட்டி உன்னை புகழ்ந்து பேசியிருக்கோம், நான் அதுல விரும்பலையே. What is your answer? இதுக்கெல்லாம் உங்களுடைய பதில். When God asks that question to you, what will be your answer? ஆண்டவர் அந்த மாதிரி கேள்வி உங்கள்ட்ட கேட்கும்போது உங்களுடைய பதில் என்னவா இருக்க போகுது? You might be having wonderful dreams and goals. நீங்க ரொம்ப அருமையான கனவுகள் லட்சியங்கள்லாம் வச்சிருக்கலாம். Is it according to the will of God and the word of God? அந்த கனவு லட்சியம் எல்லாம் தேவனுடைய சித்தம், தேவனுடைய வார்த்தையின்படி இருக்குதா? You need to question yourself. உங்களை நீங்களே கேள்வி கேட்டு If it is not at all according to the will of God, according to the word of God, and if you don't have peace, you are just doing it because you like it, I am telling you, you are in trouble. தேவ சித்தத்தின்படி இல்லாம, தேவ வார்த்தையின்படி இல்லாம, தேவ சமாதானத்தின்படி இல்லாம உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு சில கனவு லட்சியம் வச்சு நீங்க செய்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா you are in trouble. நீங்க ஒரு ஆபத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். So when God has allowed you a situation, take it. Like Joseph.
ஒரு சூழ்நிலை அனுமதிக்கும் போது யோசே போல அதை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். At any point he did not complain. எந்த ஒரு கட்டத்திலும் நம்ம குறை சொல்லக்கூடாது. You should not complain as well. நீங்களும் குறை சொல்லக்கூடாது. Be very very careful about it. ரொம்ப இதுல கவனமா இருங்க. Take your whatever you are doing seriously. நீங்க என்ன செய்துட்டு இருக்கீங்களோ அதுல முழு கவனத்தோட செய்யுங்க. Now I am coming to the workers, people who work. I finished the studies part now. Okay, I come to the job. வேலை செய்றவங்களுக்கான ஒரு ஆலோசனை. Tell me how many of you switched your jobs just because it is hurting you. You don't like it. It is not my line. My manager is not treating me well. Shift is not right. Tell me how many of you switched your jobs like that. எத்தனை பேர் என்னோட மேனேஜர் என்ன சரியா நடத்தல, எனக்கு இந்த ஷிஃப்ட் எனக்கு பிடிக்கல, இந்த வேலை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வேலையை மாத்திட்டீங்க? My second question to all those people who switched their jobs, did you ask for the will of God before doing that? இரண்டாவது கேள்வி, இந்த மாதிரி வேலையை மாத்தினவங்களுக்கு எல்லாம் நீங்க வேலையை மாத்துறதுக்கு முன்னாடி தேவ சித்தத்தை நீங்க கேட்டீங்களா? Have you asked? நீங்க கேட்டீங்களா? Did God give you permission? ஆண்டவர் உங்களுக்கு வேலையை மாத்திரக்கு அனுமதி கொடுத்தாரா? Yeah, you might be happy right now because you switched the job. வேலையை மாத்தினதால நீங்க சந்தோஷமா இருக்கலாம். But is God happy? ஆனா ஆண்டவர் சந்தோஷமா இருக்காரு. You might be getting more salary than what you were getting in the previous organization, but is God happy? முந்தின வேலையில முந்தின கம்பெனில வாங்கின சம்பளத்தை விட இப்போ வேற வேலை மாதிரி போன கம்பெனில அதிக சம்பளம் நீங்க வாங்கிட்டு இருக்கலாம். உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தானா? You might be working in the exact line that you studied, but God has not chosen that for you. Is God happy? நீங்க படிச்ச அதே மாதிரி லைன்ல இப்போ நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கலாம். உங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அந்த விஷயத்துல நீங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலையில ஆண்டவருக்கு சந்தோஷம் இருக்கா? Because you have not asked God. ஏன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்காததுனால. You do anything without his permission, that is not the best for you at all. ஆண்டவருடைய அனுமதி கேட்காம நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் ஆண்டவர் உங்களுக்காக வைச்சிருக்கிற சிறந்த மேன்மையான காரியம் அல்ல. I have been working in a single shift for 18 years now. நான் 18 வருஷமா அந்த இரவு நேர வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். My shift starts at evening 7:30. என்னுடைய அந்த பணி இரவு நேர பணி மாலை 7:30 மணிக்கு ஆரம்பிக்கும். And I sleep only at morning 6. From 18 years I am doing this. காலையில 6 மணிக்கு தான் தூங்குவேன். நான் 18 வருஷமாக இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறேன். I have prayed multiple times to God. நான் ஆண்டவர்ட்ட பல முறை நான் இதுக்காக ஜெபம் பண்ணியிருந்திருக்கிறேன். My church in Bangalore has prayed multiple times for this, years together. நான் கலந்து கொண்ட சபையார் கூட வருஷக்கணக்கா ஜெபம் பண்ணாங்க. Many people here in Patmos and in House-Coimbatore church that I go, they have prayed for so many times. இங்கே இருந்தும் ஏல்பேத்திலிருந்து கூட அநேகர் இதுக்காக பல வருஷங்களாக ஜெபம் பண்ணி வருகிறார்கள். God's answer is only one whenever I pray about it. நான் இத பற்றி ஜெபம் பண்ணும்போதெல்லாம் ஆண்டவருடைய பதில் ஒண்ணுதான், ஒரே விஷயமா தான் இருக்கும். Some or the other way he will come up with this verse to me. எப்போவாவது ஏதோ ஒரு சமயத்துல இந்த மாதிரி ஒரு வசனத்தை கொண்டு தான் ஆண்டவரோட பேசுவார். Whenever I pray about it. நான் இத பற்றி ஜெபம் பண்ணும்போதெல்லாம் My grace is sufficient for you. என்னுடைய கிருபை உனக்கு போதும். Don't worry about it. நீ இத பத்தி கவலைப்படாத. I know you have health issues. உனக்கு இந்த ஆரோக்கியத்துல எல்லாம் பிரச்சனை வருது எனக்கு தெரியும். I know you have sleep issues. உனக்கு தூக்க பிரச்சனை வருதுல எனக்கு தெரியும். But this is my best for you. ஆனா உனக்கு வெச்சிருக்கிறது நான் இதுதான் சிறந்தது, இதுலயே இரு. My grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும். It is only his grace that has kept me until now. இதுவரைக்கும் என்னை நடத்திட்டு வருவது அவருடைய கிருபையே. I will not switch until my Lord says. என்னுடைய ஆண்டவர் சொல்ற வரைக்கும் நான் இத மாத்த போவதில்லை. I am telling this only to encourage you people. உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். Don't take hasty decisions without knowing the will of God, please. தேவ சித்தம் என்னன்னு தெரியாமல் துரிதமாக சீக்கிரமாக உடனடியாக எந்த ஒரு முடிவும் எடுத்து காரியங்களை செய்ய வேண்டாம். We have 4 more things to see. நம்ம பார்க்க வேண்டிய இன்னும் 4 காரியங்கள் இருக்கு. We'll see that next time. அடுத்த முறை நாம் பார்க்கலாம். Okay, so please take a decision that, Lord, I really want to be a successful man and woman, but in front of you first. That's the decision that you need to take. ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்கலாம். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் வெற்றியுள்ள நபராய் இருக்க நான் விரும்புறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். Success is not about what I am studying and what I am working, but success is about building my character. வெற்றிங்கிறது நான் என்ன படிக்கிறேன், என்ன வேலை செய்கிறேங்கிறதுல மாத்திரம் இல்லை, என்னுடைய குணம் அது எப்படி இருக்குது அதில் தான் இருக்குது.
Lord, let me build my character the way you want it, and let me be found as a successful person in your sight. ஆண்டவரே, நான் நல்ல குணலட்சணத்தை நான் வந்து வளர்த்திக்கிட்டோம், அது மூலமாக உங்கள் பார்வையில் நான் வெற்றியுள்ள நபராக இருக்கட்டும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. Let that be your commitment. உங்களுடைய அர்ப்பணம் அதுவாக இருக்கட்டும். Let that be your decision. உங்களுடைய தீர்மானம் அதுவாக இருக்கட்டும். Let me tell you, you will be so happy and so successful in your life. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய உறுதியாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி உள்ளவங்களா வெற்றி உள்ளவங்களா இருப்பீங்க. I can challenge that. நான் அதை சவாலாக சொல்ல முடியும். Because I have experienced it, I can say so boldly about it. நான் இதை அனுபவிச்சிருக்கிறேன், அதனால் நான் மிகுந்த தைரியத்தோடு இதை நான் சொல்கிறேன். May God bless you with this verse. உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு ஒரு சில நிமிடங்களே இருக்கிறது. நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம், செய்ய வேண்டிய அர்ப்பணம், கர்த்தர் இப்பொழுது நம்மோடு கூட பேசி கொண்டிருந்தார். நேரடியாக நாம் சுருக்கமாக நம்மை அர்ப்பணிக்கிற நேரம்.